உலகம் போட்டு ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவருடைய 3வது முறையாக நம்ம நாட்டுடைய பாரத திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த சட்டசபையில் பாராட்டியும் வாழ்த்துகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை ஏதோ பாஜக என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஏதோ விரோதமான ஒரு அரசியல் நினைக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. அதில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களுக்கும் பல்வேறு சலுகைகளை நம்முடைய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஒரு தாழ்த்தப்பட்ட அமைச்சரை பாரதிய ஜனதா கூட்டணி அரசோடு ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னு நாங்கள் சொன்னோம். அதற்கு இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்லலை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடிமைப்பொருள் துறையை வகித்து வந்தாங்க. போன 5 ஆண்டு கால காங்கிரஸ் அரசு குடிமைப்பொருள் துறை மூலமாக எந்த ஒரு பொருளும் வழங்காமல் இருந்தாங்க. இன்றைக்கு கூட்டணி அரசு பொறுப்பேற்று குடிமைப்பொருள் துறையை வெறும் ரேஷன் கார்டு மட்டும் வழங்குவது இல்லாமல் புதுச்சேரி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இலவச அரிசியை வழங்க வேண்டும் என்று பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களும் வலியுறுத்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ துணைநிலை ஆளுநராக இருந்த சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறாரு. குடிமைப்பொருள் துறை ரேஷன் கார்டு மூலியமாக ரேஷன் கடையை திறந்து அந்த இலவச அரிசியும் பருப்பு எண்ணெய் இதை இலவசமாகவும் மானிய விலையிலும் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் இருந்த இலாக்கா மாற்றப்பட்டிருக்குது. எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதனால நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்கிறோம். நாம கூட்டணி அரசு ஏதாவது துறை செயல்படாது இருந்தால் அது பாஜக செயல்படலன்னு சொல்றாங்க. இன்றைக்கு பாஜக மத்தியிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையர் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குதோ போன காங்கிரஸ் கவர்மெண்டோட இந்த 10 ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நிறைய செஞ்சுக்கிறாங்க. அதுதான் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் நம்முடைய பாரத பிரதமர் 3வது முறையாக அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்தது. அப்போ அங்கே எத்தனை லட்சம், 4.5 லட்சம் 5 லட்சம் மக்கள் முஸ்லீம் மக்கள் வாழறாங்க அந்த வாரணாசி தொகுதியில். அப்போ இந்த தமிழக மக்களும் புதுச்சேரி மக்களும் என்னவோ பாரதிய ஜனதா முஸ்லீம் மக்களுக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பல அரசியல் தலைவர்கள் நம்மளை சித்தரிக்கிறாங்க பாஜகவை. அது இல்லைன்னு தான் நாங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணிருக்கிறோம். அந்த அமைச்சருக்கு மாற்றிய இலாக்காவை மீண்டும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இந்த என்ஆர் காங்கிரஸுடைய அமைச்சர் சகோதரி சந்திர பிரியங்காவையும் மாற்றிருக்கிறாங்க. அப்போ அதுவும் நாங்கள் சுட்டி காட்டிருக்கோம். இந்த மாதிரி 2 தாழ்த்தப்பட்ட அமைச்சரை நீங்க மாத்திருக்கிறீங்க, அது தவறு, இது பாஜகவுக்கு பொறுப்பு இல்லை. அதனால தயவு செய்து இந்த இலாக்காவை மீண்டும் அந்த பாஜகவுடைய அமைச்சருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சட்டமன்றத்தில் வலியுறுத்திக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமாக பதில் சொல்வார் சொல்லி எதிர்பார்க்கிறோம். நன்றி. பதில் சொல்லணும் எதிர்பார்க்கிறோம். அடுத்த நடவடிக்கை அவர் என்ன பதில் சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கை சொல்லுவோம். இல்ல நான் பேசும்போது எனக்கு முன்னால் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போதே அவர் முன்னே போயிட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. இதற்கும் அதற்கும் எனக்கு லிங்க் இருக்கா தெரியல. குடிமைப்பொருள் துறையே நான் போராட்டம் பண்ணபோது ஆர்ப்பாட்டம் போது இருக்கின்ற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். நான் அமைச்சரோடு தான் போனேன். குடிமைப்பொருள் துறை அமைச்சரும் எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் அத்தனை பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வச்சுதான் நான் அன்னைக்கு விவாதம் பண்ண சண்டை போட்டேன். ஏன்னா புதுச்சேரி மாநில சில அதிகாரிகள் இன்னும் சில அதிகாரிகள் தவறு செய்யறாங்க. அந்த தவறை திருத்திக்கணும். அது மாதிரி ஏழை மக்கள்கிட்ட ரேஷன் கார்டுக்கு
கைவிட்டு பணம் பெற்றுக்கொண்டு செய்தா சொல்லி தகவல் தெரியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அன்னைக்கு அந்த நேரத்தில் விவாதம் பண்ணோம், அவங்கள கண்டிச்சோம்.